இடது கையை மனுஷனுடைய தலையின் மேலும், சின்னவன் மேல வலது கையவும், பெரியவன் மேல எந்த கையை இடது கையும் வைக்கிறாரு. வச்ச உடனே இவனுக்கு யோசேப்புக்கு அப்பாவுக்கு ஒரு வேலை கண்ணுக்குன்னு தெரியாம போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 15 அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து தன் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் தன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். தகப்பன் தன் வலது கையை எபிராமினுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எபிராமினுடைய தலையின் மேல் இந்த தன் தகப்பனுடைய கையை மனுஷனுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, அப்பா நீங்க இப்படி செய்யக்கூடாது. யாருக்கு சொல்லி கொடுக்குறான்? அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறான். இது தப்பு, கவனிங்க. இப்படி கொண்டாந்து நிறுத்திருந்தான். அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்படி வச்சுட்டாரு கையவை. எப்படி நிறுத்தினாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உன்னை மூடி வைக்கலாம், ஜெயிலில் வைக்கலாம், குழியில போடலாம், உன் பேரை டேமேஜ் பண்ணலாம், இவன் பேர்பட்டவன்னு சொல்லலாம். ஆனாலும் மேலே கட்டாயமா வருவான். ஏன்னா தேவ திட்டம், நோக்கங்கள். அதான் சொல்றாரு 18 தன் தகப்பனை அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கை வைக்க வேண்டும் என்றான். அப்படி இல்லப்பா, வலது கை பெரியவன் மேலதான் வைக்கணும் அப்படின்றாரு. 19 அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் அப்பா, இது எனக்கு தெரியும்பா, நீ எகிப்தில் வந்து பெரிய சிட்டியில் இருப்பதுனால நிறைய பேர் பாருங்க, இங்கிருந்து மெட்ராஸ் போனா திடீர்னு ஊருக்கு வந்தால் கலாச்சாரமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? நீங்க ஸ்டைலே மாறிடும். கேட்டால் எங்க இருக்கிறான்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னு. எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப படிக்கிற பாருங்க, சென்னைனா நாங்க பெரிய ஏதோ அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாம் சென்னையை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி, யாராவது ஒரு பையன் அங்கிருந்து வந்து சென்னையில் படிச்சுட்டா அவன் வர்றான்னு தெரிஞ்ச ஊரே கூடிரும். எங்கிருந்து வரான்? சென்னையிலேருந்து வரான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி யோசேப்பு இங்கே எகிப்தில் வளர்ந்ததுனால கொஞ்சம் ஸ்டைலெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு, அப்படி இல்லைப்பா, நான் ஏற்கனவே அப்படிதான். எங்கள் அண்ணனு கவனிங்க, எங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்க இருந்தது, அவ என்ன பண்ணிட்டேன், நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன். அவனுடைய சாஸ்திரபுத்திர பக்கத்தை ஏமாத்திட்டேன். அதனால நான் பட்ட பாடு கஷ்டம்லாம் இதெல்லாம் மறந்து திருப்பியும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு மன்னிச்சு கொண்டு வந்தாரு. அதனால அந்த தப்பை திரும்ப நான் செய்ய விரும்பல. கர்த்தர் என்னை யாரை ஆசீர்வதிக்க சொல்றாரோ அதை நான் செய்வேன், நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் தகப்பனை தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இன்னும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான் சொல்றாரு. அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், இருந்தாலும் இவன் அவனை காட்டிலும் பெரிய ஜனக்கூட்டமா மாறுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான்.